இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம்பிள் பார்க்கணும். இது ஒரு ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நான் ஒய் ஃபார் இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் ரியல் டைமில். ப்ளஸ் நம்ம டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், ட்ரை எக்ஸப்ட் யூஸ் பண்ணி எரர்ஸை கேட்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் கஸ்டமருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸோட மெனு கார்டை டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு நான் டிக்ஷனரி யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் இது ரெண்டு முடிஞ்சவங்க பார்த்திங்கன்னா மூணாவது சாய்ஸை கஸ்டமர்கிட்ட வாங்குகிறோம். ப்ரொசீட் ஃபர்தர். அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெனு பார்த்துட்டு அவங்க என்னென்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம், யூஸிங் லிஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ அதுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத யூஸருக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் வித் ஜிஎஸ்டி. ஓகே, சரி வாங்க நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு போகலாம். இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுங்கிறது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு க்ரீட்டிங் மெசேஜ், வெல்கம் டு அவர் ரெஸ்டாரண்ட். அதுக்கடுத்து நம்மளோட ரெஸ்டாரண்ட் நேம் ஃபுட் இஸ் குட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் ஃபைண்ட் த மெனு ஐட்டம்ஸில் நம்ம மெனு ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி மெனு கார்டு நம்ம யூஸர் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு மெனு கார்டுங்கிற ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸும் அதனுடைய ப்ரைஸஸை ஃபுட் ஐட்டம் கீ ப்ரைஸ் அதனுடைய வேல்யூ இந்த பேட்டர்னில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இட்லியோட ப்ரைஸ் 30, இட்லியோட ப்ரைஸ் 40. இந்த மாதிரி நான் இருக்கக்கூடிய மெனு ஐட்டம்ஸ் ஒன்றா ஆட் பண்ணுறேன். ஸோ யூஸில் பார்த்திங்கன்னா மெனு கார்டு ஒரு வெரி பிக்காக இருக்குது. இந்த எக்ஸாம்பிளுங்கிறனால ஒரு 10 மெனு ஐட்டம்ஸ், ஜஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், யூஸர்ட்டு நம்ம சாய்ஸ் வாங்கணும். கரெக்டாக. ஸோ மெனு கார்டை பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து ப்ளீஸ் பிளேஸ் யூர் டிசைர்டு ஆர்டர் அப்படிங்கிறது நான் யூஸருக்கு ஒரு பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் கன்சோலில் கொடுக்குறோம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் யூஸருக்கு கொடுக்க போகிறேன். ஒன்று என்டர் 1 to கண்டினியூ. ஸோ ஓகே, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணணும்னா என்டர் 2 to எக்ஸிட் த ஆர்டர், அதாவது இதில் பண்ணணும் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த ட்ரை எக்ஸப்ட் பிளாக் எதுக்குன்னா, இப்போ யூஸர் கொடுக்க யூஸர்ட்டு நான் வாங்க போகிற ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ அவர் இப்போ அந்த சாய்ஸ் கொடுக்க 1, 2க்கு பதிலாக ஏபி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் வரும். ஸோ அந்த எக்ஸெப்ஷன் ப்ரோக்ராமே ஸ்டால் பண்ணிடும். அதனால நம்ம ட்ரை எக்ஸப்ட் பிளாக் யூஸ் பண்ணி அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்புட் என்டர் யூர் சாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கில் தான் வரும் இன்புட் எடுக்கிறது. அதை இன்டிஜர் யூஸ் பண்ணி நான் டேட்டா கன்வர்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஐங்கிற வேல்யூவில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 1 கொடுத்தாங்கன்னா ஐங்கிற வேல்யூ 1 இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக அவங்க ஏபிசி அந்த மாதிரி எதாவது கொடுத்தாங்கன்னா எக்ஸப்ட் பிளாக்கில் வரும் சாய்ஸ் என்டர்ட் இஸ் நாட் அ நம்பர், ப்ளீஸ் என்டர் அ நம்பர்னு நம்ம யூஸருக்கு சொல்ல போகிறோம். இதே 2, 3 அதாவது 2ங்கிறத கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆர்டர் எக்ஸிட் பண்ணோம், அதுக்குள்ளே ப்ரோக்ராம் கீழே பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸப்ட் பிளாக்கில் சாய்ஸ் ராங், திருப்பி யூஸரை சாய்ஸ் என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸ்டில் நீங்கள் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணி வெளியே வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர்ட் ஐட்டம்ஸ்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட் எதுக்குன்னா யூஸர் கொடுக்கக்கூடிய ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரையும் நான் ஆர்டர் ஐட்டம்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி பூரி பொங்கல் அப்படி 3 ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா இட்லி பூரி பொங்கல்ங்கிறது ஆர்டர் ஐட்டம்ஸ் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். செகண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ்ங்கிறது எதுக்குன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் எவ்வளோ குவான்டிட்டி கேட்டிருக்காங்க அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஆர்டர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 3 பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரிஜினல் பொங்கலோட ப்ரைஸ் × 3 அந்த ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான இண்டிவிஜுவல் ஆர்டர் வேல்யூன்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிங்க. ஃபைனல் ஆர்டர் வேல்யூ = 0 எதுக்குன்னா டோட்டல் பில் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி ஆர்டர் வேல்யூங்கிற ஒரு இதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் கீ பார்ட் வரும். while i = 1, அதாவது எப்படின்னா அப்கமிங் லூப் எப்போ ரன் ஆகும்னா ஐ எப்போ 1 இருக்கோ அப்போ மட்டும் தான் ரன் ஆகும். அதாவது எப்போ யூஸர் ஆர்டரை கண்டினியூ பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ மட்டும் தான் இந்த லூப்புக்குள்ளே ரன் ஆகும். 2 கொடுத்தா தான் இந்த லூப்புக்குள்ளே வராது. ஓகே,
இந்த லூப்பில் வந்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ட் நம்மளுக்கு என்ன, ஐட்டம் நேம் வந்து யூசர்ட்டேருந்து வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி தோசை என்ன அந்த ஐட்டம் நேம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை யூசர்ட்டேருந்து வாங்க போகிறோம். அதான் பார்த்திங்கன்னா ஐட்டம் நேம் ஈக்குவல் டு இன்புட் ப்ளீஸ் என்டர் த ஐட்டம் நேம். ரெண்டாவது ட்ரை பார்ட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், ஆக்சுவலாக இதுக்கு வந்து குவான்டிட்டிக்கு. ஓகே, இட்லின்னு கொடுத்துருக்காரு, இட்லி வந்து எத்தனை பீஸ் வேணும், எத்தனை செட் வேணும், 3 செட் 4 செட்ஸ் அப்படி பார்த்தீங்களா. ஸோ ஐட்டம் குவான்டிட்டிங்கிறது வந்து இன்புட். எதுக்காண்டி இந்த ட்ரை கேட்ச் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்கில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா இன்புட் வாங்கக்கூடிய ஸ்ட்ரிங்காக வரும். அதை இன்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இன்கேஸ் அவங்க வந்து ஸ்ட்ரிங்கே பாஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் வரும். ஓகே, எரர் வரும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ட்ரை கேட்ச் பிளாக். ஸோ ட்ரை ஐட்டம் குவான்டிட்டி ப்ளீஸ் என்டர் த குவான்டிட்டின்னு கொடுக்கும். அதை கேஷ் பண்ணிக்க இன்ட்யூஸ் பண்ணி ஒருவேளை அவங்க வந்து ஏபிசி அந்த மாதிரி ஏதாவது ஃபால்ஸ் கேரக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஸோ நம்ம என்ன சொல்லணும், யூஸருக்கு ஐட்டம் குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு யூஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ப்ளீஸ் என்டர் கரெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் பிளாக்ல என்ன இருக்கும், ஐட்டம் குவான்டிட்டி ஷுட் பி எ நம்பர். ப்ளீஸ் டைப் இன் வேலிட் நம்பர்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் யூஸருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எதுக்கு பார்த்திங்கன்னா, யூஸர் கொடுக்கக்கூடியது வந்து வேலிட் ஐட்டம் ஒரு கேஸாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய மெனு லிஸ்ட்டில் இருக்கணும் கரெக்டாக. ஸோ யூஸருக்கு கொடுக்கக்கூடிய ஐட்டம் அதை வந்து ஐட்டம் நேட் டாட் அப்பர் கேஸ் எது கன்வெர்ட் பண்ணுறோன்னா, யூஸரை வந்து நீ அப்பர் கேஸில் கொடுக்கணும் லோவர் கேஸில் கொடுக்கணும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய ஒரிஜினல் மெனு கார்டில் எல்லாமே அப்பர் கேஸில் மென்ஷன் பண்ணிக்குவேன். ஸோ யூஸர் என்ன கேஸில் கொடுத்தாலும் நான் அதை அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து அந்த வேல்யூ வந்து செக் பண்ணணும். ஸோ ஐட்டம் நேம் டாட் அப்பர் இன் மெனு கார்டு இருந்தால் எக்ஸிஸ்டாக இருந்தால் என்ன பண்ண, ஃபஸ்ட் ஸ்டெப் அவங்க கொடுத்த ஆர்டரை வந்து ஜஸ்ட் ஆட் இட் இன் ஆர்டர்ட் ஐட்டம்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஐட்டம் நேம் டாட் கேபிட்டலைஸ் என்ன பண்ணணும்னா, ஒரு டிஸ்பிளே பர்பஸ்க்காண்டி ப்ராப்பராக இருக்கணும்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக வரும், ரிமைனிங் ஸ்மாலில் கன்வெர்ட் ஆகிடும் அந்த நேம். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ், அதை வந்து ஆல்ரெடி வந்து ஐட்டம் குவான்டிட்டி அப்படிங்கிற வேல்யூவில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரெண்டாவது லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன, ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ணணும், ஆர்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆர்டர் வேல்யூ ஈக்குவல் டு ஆர்டர் வேல்யூ ப்ளஸ், ஸோ ஒவ்வொரு லூப் ஆகும்போது எக்ஸிஸ்டிங் வேல்யூவோட ஆட் ஆகிட்டே இருக்கணும்ல அதுக்காண்டி. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெனு ஐட்டத்தில் ஆல்ரெடி நான் டிக்ஷனரியில் ஒவ்வொரு ஐட்டத்தோட வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ மெனு கார்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்மளுடைய கீ, அது என்னது கீ என்னது, ஐட்டம் நேம் டாட் அப்பரில் வந்து ஆக்சுவல் கீஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வரும் இன்ட்டு ஐட்டம் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஐட்டத்துக்குள்ள வேல்யூ ஆட் பண்ணணும். இந்த லூப் ரன் ஆக ஆர்டர் வேல்யூ வந்து ஃபைனல் வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் ஆர்டர் வேல்யூன்னு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டை வந்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுறோம். அதாவது மெனு கார்ட் ஆஃப் ஐட்டம் நேம் டாட் அப்பருங்கிற கீ ப்ளஸ் ஐட்டம் குவான்டிட்டி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் டன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு வேளை வந்து கொடுத்துருக்க ஐட்டம் வந்து என்னோடய மெனு கார்டில் இல்லைன்னா நான் யூஸருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறேன், சாரி நீங்கள் என்டர் பண்ணியிருக்க ஐட்டம் வந்து எங்களுடைய மெனுவில் இல்லை அப்படின்னு யூஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ மெனுவில் இருக்கக்கூடிய ஐட்டம் எதாவது இருந்தால் இன்புட் பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ப்ளீஸ் செக் த அவைலபிலிட்டி. ஸோ ஒரு ப்ரோக்ராம் பொறுத்தவரை ஹவு மச் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அதான் முக்கியம். ஓகே, ஸோ ஒன் டைம் இந்த ஐட்டம் ஆட் பண்ண போகிறது, செகண்ட் டைம் யூஸர் வந்து திருப்பி இந்த லூப் கேட்கணும் கரெக்டாக. ஆர்டர் ஐட்டம்ஸ் வந்து திருப்பி வேல்யூஸ் வந்து வாங்குகிறோம். அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறேன், ப்ளீஸ் என்டர் 1 ஃபார் ஆட் மோர் ஐட்டம்ஸ். இன்னும் நீங்கள் ஆட் பண்ணால் 1 கொடுங்க. என்டர் டு செக் அவுட், என்டர் 2 இருக்கும், 2 கொடுத்தா அப்போ தான் வயல் லூப்பை விட்டு வெளியே வரும், இல்லாட்டி இது இன்ஃபைனைட் லூப் ஆகிரும்ல. அதனால் யூஸர்கிட்ட வந்து திருப்பி நான் வந்து வாங்குகிறேன். ப்ளீஸ் என்டர் 1 டு ஆட் மோர் ஐட்டம். இப்போ திருப்பி வயல் லூப்பில் வரும். இதே 2 கொடுத்தாங்கன்னா வயல் லூப்பில் போகாது, எக்ஸிட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து எல்ஸ் பார்ட் ஆஃப் வயல் லூப். வயல் லூப்பில் வந்து நம்ம எல்ஸ் பார்ட்டும் கொடுக்கலாம். ஒரு வேளை வந்து ஓகே லூப் முடிஞ்சிச்சு, நம்மளோட எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், ரிசல்ட் அதாவது எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் பே பண்ணுறேன். ஆர்டர் இன் ஆர்டர்ட் ஐட்டம்ஸ், அவங்க யூஸருக்கு கொடுக்கக்கூடிய
ஒவ்வொரு ஆர்டரையும் எடுத்துகிட்டு வரும். கேஸ் ஈக்குவல் 0 எதுக்கு இன்ஷியலைஸ் பண்ணிக்கன்னா உங்களுக்கு அது புரியும். நான் வந்து உள்ளே அது யூஸ் பண்ணுவேன், இந்த லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆர்டர் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டர் இன்ட்டு குவான்டிட்டி, என்னுடைய ஃபைனல் இண்டிவிஜுவல் ஆர்டர் வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆர்டர் கம்மா ஸ்டார் இஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், ஜஸ்ட் டிஸ்பிளே பர்பஸ்க்காண்டி நான் அது கொடுத்துருக்கேன். குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் கே. ஓகே, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் கேனா குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸும் 0. ஆர்டருங்கிறது என்னுடைய ஆர்டரோட நேம் இருக்கும், குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்தோங்கிறது இருக்கும், ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ஆர்டர் வேல்யூ ஆஃப் கே. இப்போது ஒவ்வொரு அந்த ஆர்டரோட இண்டிவிஜுவல் அமௌண்ட் வந்து வரும். கேஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஸோ ஒன்ஸ் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு, அடுத்த ஸ்டெப் என்னது, நீங்கள் வந்து பர்சன்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது எவ்வளோ அமௌண்ட் மொத்தம் வந்திருக்கோ அதுக்கு வந்து 3% வந்து நான் ஜிஎஸ்டின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 2 டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்ஜிஎஸ்டி, ரெண்டாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஎஸ்டி. ஈக்குவல் டு ஜிஎஸ்டியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணிங்க, டோட்டல் ஆர்டர் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கோ அதுலேருந்து 3%. ஓகே, ஸோ இன்ட்டு ஸோ ஜிஎஸ்டி டிவைடட் பை 100. ஸோ இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக வந்து எஸ்ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டிலையும் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஃபைனல் டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்டு வந்து ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் ஆர்டர் அமௌண்ட் என்ன இருக்கும், ஆர்டர் வேல்யூ ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி ப்ளஸ் சிஜிஎஸ்டி. ஸோ டோட்டல் ஆர்டர் வேல்யூ ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி ப்ளஸ் சிஜிஎஸ்டி வந்து டோட்டல் ஆர்டர் அமௌண்ட்டுங்கிற இதில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டோட்டல் பில் அமௌண்ட்டில் வந்து ஆர்டர் வேல்யூங்கிற வேல்யூ வந்து இருக்கும், அதாவது இது வந்து எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஓகே, ரெண்டாவது நம்ம எதை பிரிண்ட் பண்ணுவோம், டேக்ஸ் அமௌண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணுவோம். தேர்டு வந்து டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட் சிஜிஎஸ்டி பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுங்கிறது டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்டு இன் ஐஎன்ஆர் கம்மா ருபீஸ் டாட் போட்டு நம்மளோட டோட்டல் அமௌண்ட் வேல்யூ இதில் இருக்குது, டோட்டல் ஆர்டர் அமௌண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் டோட்டல் ஆர்டர் நான் ரவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த இதுவுமே வந்து ரவுண்டுக்கு என்ன பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூக்கு ரவுண்ட் அப் பண்ணும். இதே இன்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் டவுன் பண்ணும். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் வந்து ரவுண்ட் அப்பு தான் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபைனலாக வந்து ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறோம், தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங், நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம், ஃபுட் இஸ் குட். அடுத்து வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், வி ஹோப் யூ என்ஜாய்ட் யுவர் ஃபுட். ஏதாவது இதாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைவிங் ஹார்ட் டு சர்வ் யூ பெட்டர்ங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் யூஸருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அவர் ரெஸ்டாரண்ட், ஃபுட் இஸ் குட், ப்ளீஸ் ஃபைண்ட் த மெனு ஐட்டம்ஸ் கொடுத்து அதில் வந்து ஒவ்வொரு மெனு அதனோட ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ப்ளீஸ் பிளேஸ் யூர் டிசைர் ஆர் டூ பேஸ்ட் ஆன் த மெனுன்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து 1 to கண்டினியூ, 2 to எக்ஸிட் ஆர்டர். நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் தான் சேம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சாய்ஸ் 1 என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன கேட்குறது, ப்ளீஸ் என்டர் ஐட்டம் நேம். ஸோ நம்ம வந்து இது இட்லி அப்படிங்கிற ஐட்டம் கொடுப்போம். செகண்ட் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறது குவான்டிட்டி. ஓகே, 3 கொடுத்துருக்கோம். ஸோ 3னா 3 sets ஆஃப் இட்லி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 1 வந்து ஆட் மோர் ஐட்டம், 2 வந்து கரண்ட் ஐட்டம். ஓகே, 1 கொடுக்குறேன் திருப்பி. ஸோ ரெண்டாவது ஐட்டம் வந்து ஆட் பண்ணுவோம், சப்பாத்தி ஆட் பண்ணுவோம். ஓகே, சப்பாத்தியோட குவான்டிட்டி வந்து 3 கொடுத்துருக்கேன். ஸோ 1 கண்டினியூ. ஸோ ஆட் 3, 1 மோர் ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பூரி ஆட் பண்ணுறோம், குவான்டிட்டி வந்து 2. ஸோ 1, 2னா ஃபினிஷ் த ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டில் கிளியராக பாருங்கள், இட்லி வந்து 3 ஆர்டர் பண்ணிக்கோ, அது ப்ரைஸ் 90. சப்பாத்தி 3 ஆர்டர் பண்ணி ப்ரைஸ் 195. பூரி வந்து 2 ஆர்டர் பண்ணிக்கோ, அது ப்ரைஸ் 120. ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்து 405. GST வந்து 12 rupees 15 paise, CGST 12 rupees 15 paise. Total amount is 429 including
ஜிஎஸ்டி எஸ்எஸ்டி. ஃபைனலாக வந்து தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங், ஃபுட் இஸ் குட், வி ஹோப் இந்த மெசேஜ் வந்து பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஹோப் யூ என்ஜாய் திஸ் ப்ரோக்ராம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸோட அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது நம்பராஜன். பாய் பாய்.